சத்தமா சாப்பியா அன்னைக்கு எழுதி அன்னைக்கு வந்து வந்து கேட்டதுக்கு சோத்திங்கிறே வேற திங்கிறேன்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? பின்ன கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் கேட்டீங்க சோறு தான் திங்கிறீங்க வகுத்துக்கு அப்படின்னு கேட்குறீங்க. சோறு தான் திங்கிறீங்க வகுத்துக்கு. யார் நீ யாரா அங்கே கேட்குறீங்க? ஆஃபீஸ் வந்து சொன்னது கேட்டீங்க. சோறு தானே திங்கிறீங்க ஏதாவது அறிவுக்குதா அப்படின்னு கேட்டீங்க. நான் எந்த சொல்லி வந்துட்டேன். இப்ப அது கேட்டா இல்லைன்னு தான் வரும். நீ கம்மன் இருக்கியா சொல்ல. அவங்க எது பேசினாலும் நடக்க, நீ எது பேசினாலும் நடக்காது. கம்மன் இருக்கு. கம்மன் இருந்தா கம்மன் இருந்துக்கோணும். இல்ல இதுக்கு மேல பேசணும்னா சொல்லு, நான் வெளியே போயிடுறேன். அது எது பேசினாலுமே பேசிடுவாங்க. கடைசியில பேசலீங்கன்னா சாதிச்சிருவாங்க. அன்னைக்கு வந்து அத்தனை பேர் 4-5 பேர் வந்து சத்தம் போட்டாங்க. பேசுனதுல இல்லைன்னா அங்கே பொம்பளை தான் பிரச்சனை பண்ணுது. அங்கே போய் அங்கே சொல்லிட்டாங்க. காசு கேட்டு பணத்தை எடுத்து வைனா பணம் இல்லைங்க ரெடி பண்ணி தரேங்க அப்படின்னு பணத்தை எடுத்து வை. இப்போ எடுத்து வைனா இருந்தால் தானே கொடுக்க முடியுங்க. யார் கேட்டு ஸ்டேஷன் போனீங்க சொன்னா ஏது பண்ணல. தொந்தரவு பண்ண கேட்டு தானே போனுங்க. தொந்தரவு பண்ண கேட்டு தானே போனுங்க. பணம் கேட்டு தான் பணம் மட்டுங்க. பணம் கேட்டு தொந்தரவு இல்லைன்னு சொன்னா ஏத்துக்கணும் போலங்க. அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க. அது ரீசன் சொல்லுங்க. என்ன பண்றேன்னு சொல்லுங்க. இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வேலை இல்லை சுத்தமா இல்லை கட்டணம் தான் சொல்றேங்க நான். ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், ஒரு வாரம் சொல்லலாம், அதிகபட்சம் 10 நாள் சொல்லலாம். சரிங்க. 3 மாசத்துலயே சொல்லுவீங்களா? வேலை இல்லாதனால தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க நான். எதுக்கும் அளவு இருக்குது. அளவு இருக்குது. வேலை இல்லாதனால சொன்னேன். நேற்று ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ அந்த வேலை செய்யறதுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டீங்க. நான் பணம் தராம நான் நகர மாட்டேன். சரி நின்று நின்று ஒண்ணு வேண்டாம். அதுதாங்க நேற்று ஒரு வேலை வந்ததுங்க. அது வேலை செஞ்சுட்டு இந்த வேலையை முடிச்சாதான் கை காசு கிடைக்கும். சும்மா போனோன்னு காசு கொடுப்பாங்களா? இந்த வேலையை முடிச்சாதான் காசு கிடைக்கும். அதான் 7,000 ரூபாய்க்கு பேசிக்கிறீங்க. 4,000 ரூபாய் ஜாமானா வேலை செஞ்சு 2,000 ரூபாய் கிடைக்கும். தேவையில்லாத அப்புறம் சொல்றேன். நம்ம வேலை செஞ்சா தானே எனக்கு காசு கிடைக்கும் சொல்லுவாங்களா? ஒரு வேலையை பற்றி தெரியாதுங்க. 4 மாதம் வேலை இல்லைங்க. 4 மாதம் வேலை இல்லைங்க. நேற்று தான் வேலை வந்தது. அந்த வேலை செய்யறதுக்குலாம் வந்து நின்றுட்டீங்கப்பா. வேலை நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. எத்தனை தடவை வந்தீங்க? நீங்கள் பார்த்து தான் இருந்தீங்க. எத்தனை தடவை வந்தீங்க? நீங்கள் பார்த்து தான் இருந்தீங்க. கிடைச்ச வேலைக்கு போக தெரிஞ்ச வேலை தான் செய்ய முடியுங்க. இல்லை தெரிஞ்ச வேலை தானே செய்ய முடியும். தெரியாத வேலைக்கு மாசம் கண்டா வருமானம் வந்துட்டு இருந்த இடத்த விட்டு போட்டு இன்னைக்கு வந்து எனக்கு இது வருமானம் இல்லை அப்படின்னா வருமானம் வந்ததே விட்டாச்சு. வந்த வருமானம் விட்டு தான் இப்போ நான் எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிட்டு தெரிகிறோம். கேட்காத வேலையெல்லாம் வாங்கிட்டு தெரிகிறோம். அது எடுக்குமானா அப்படி விட கௌதம். கௌதம் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி இருந்தாருன்னா இப்ப பிரச்சனை இல்ல. என்ன நம்ம கிட்ட வந்து பேசிட்டோம்னு சொல்றாப்ல. அவங்க கேட்டா அவங்க வந்து எங்கிட்ட பேசலன்னு சொல்றாங்க. அவரு பேசினா மட்டும் என்ன சொல்ல போறாரு? அவரு டைம் கேட்கறன்னு சொன்னாருங்க. நான் டைம் கேட்கறேன். அவரு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அவரு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அவரு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏதுக்கு மாட்டா அப்ப நின்றுட்டே இருங்க. என்ன நான் நின்றுட்டே இருங்க. இதுக்கு மேல நீ பேசாதேன்னு நான் சொல்லிட்டேன்.
நீ ஏன் பேசுற அதே வாண்டாங்கிறாங்க நீ சொன்ன ஒன்று இப்ப வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து சொன்னப்ப எடுத்துக்கிட்டியா? எப்படி எடுத்து எடுத்து சீட்டு நீ மாட்டுக்காம எடுத்து வச்சுக்காங்க எந்த கட்சிக்காரங்க வச்சு மாட்டுறேன். மிரட்டவெல்லாம் கிடையாதுங்க. நான் டைம் தான் கேட்டேங்க. நான் இப்ப பேசணும் அவர் பேசணும் அப்படிதான் இருக்குது. மிரட்ட பணம் கொடுத்தா தான் போக அப்படின்னா என்ன பண்ணுறேன் நான்? ஆமா என்கிட்ட சொல்லுங்க. பணம் கொடுத்தா தான் போகணும் என்ன சொல்கிறீங்க? நான் செய்யறேன் நான் அவ்வளவுதான். சரி சரி செய்யுங்க, வேலை செய்யுங்க. கேளுங்க நீங்க கேளுங்க, நீங்கள் சொன்ன வேலையை செய்யுங்க. வண்டி எடுத்து பார்த்துட்டு வரணும். போய் பார்த்து என்ன பண்ணுங்க? நான் சொன்னேன் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற அப்படியே அதான் கேட்குறேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அப்படியே நீ அங்கே போய் பார்த்து என்ன பண்ணுவேன்? இல்ல அவங்க என்ன யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் தரேன் அவர் கட்ட வேண்டிய பணம் அப்படின்னு சொன்னாருன்னா பணத்தை வாங்கிக்குவாங்க. இல்லை பணத்தை அவரே டிரான்ஸ்ஃபர் பண்ணட்டும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிட்டு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன நீங்க கட்டுறது வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு டைம் கேட்குறீங்கல்ல, அதே டைம் அவர்கிட்ட வாங்கி பணத்தை ஏற்கனவே கட்டினாருல்ல அதே மாதிரி கட்டிவிட சொல்லுங்க. பணம் இருந்தா ஒரு 10 ரூபா விடுங்க. பணம் இருந்தா ஒரு 10 ரூபா விடுங்க, வாங்கிக்கலாம். 10 ரூபா நான் சோப்பலாம் 10 ரூபா கொடுங்க, வாங்கிக்கலாம். கொடுங்க, ஒரு வாரத்துக்கு வாங்கிக்கலாம். கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேங்கிற திரும்பிலாம் கொடுத்துருவேன். நீங்க திருவாய்க்கு ஒரு வாரத்துக்கு வாங்கிக்கலாம், கொடுங்க.